guys, welcome to 21 days of e-commerce business challenge and this is day 15. Sorry guys, வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாயிருச்சு, எடிட்டிங் கொஞ்சம் பண்ண முடியல, சாரி ஃபார் தேட். ஓகே, ஸோ இன்றைக்கான நம்ம டாஸ்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் கோர்ஸ். கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. அண்ட் ஸ்பெஷலி என்னோடய நேச்சர் வந்துட்டு ஒரு டாப்பிக் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக லென்த்தியாக பேசிகிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு பழகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதே போல் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய கொடுத்து இந்த மாதிரி பேசி பழக்கமாகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டைல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயினை ரெடி பண்ணுறது. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். லெட்ஸ் see, அட்லீஸ்ட் ஒரு ½ hour வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ நவ். ஓகே, இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் யார் அப்படின்றத பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ஃப்ளூயன்சர்னால் ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போது வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் இருக்கார், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவார்னு வச்சுக்கலாம். இந்த வில்லேஜ்லேயே இப்போது நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னா இந்த ஊரில் இந்த அண்ணா வந்து நல்லா பேட்டிங் ஆடுவாங்க, இவங்க நல்லா பவுலிங் போடுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஸோ அதில் வந்துட்டு அவரோட வேர்டுக்கு ஒரு பவர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பையனாக இருக்கீங்க, அப்போ தான் போய் கற்றுக்குறீங்க, இல்லை ஓரளவுக்கு விளையாடுவீங்க அப்படின்னா அவரோட சஜஷனை நம்ம வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம். அவரோட வேர்டுக்கு ஒரு பவர் இருக்கும், அவர் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்னால் என்ன அப்படின்னா அவங்க வேர்டுக்கு ஒரு பவர் இருக்கும். அவரோட வேர்டு அந்த பவர்னால் ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எடுப்பாங்க. ரைட், சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ஸ்கில்லோ ஒரு நாலேஜோ ஒரு பர்டிகுலர் திங்கில் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் ரோட் மைண்டடாக இருக்கீங்க. பிஸ்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய சஜஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூடியூப் புஷ் பண்ணணும். ஸோ இதிலே நீங்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸர்ஸை பார்ப்பீங்க. அண்ட் அவங்களோட வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பவர் கொடுத்துட்டீங்க. ரைட், அவங்களோட வேர்ட்க்கு ஆல்ரெடி பவர் இருக்குது, அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ சோஷியல் மீடியா வந்ததால் வி ஹாவ் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின்னு, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முமே வந்துட்டு ஒருத்தர் ஏதோ ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அந்த கான்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத வந்து கேட்குறாங்க. எஸ்பெஷலி அந்த இன்ஃப்ளூயன்சரை அவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறாங்க, அண்ட் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அவங்கள ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 550 பேர்கிட்ட ரெகுலராக பார்க்குறீங்க, மந்த்லி வியூவர்ஸ். இட்ஸ் குட். ஸோ அந்த 500 பேருமே வந்துட்டு ஓகே, இந்த சேனல் போனால் இ-காமர்ஸை பற்றி லேர்ன் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, விச் இஸ் வெரி குட். அந்த மாதிரி வந்துட்டு அந்த 500 பேருக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு அண்ட் ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆச்சு அப்படின்னா நான் சொல்கிறத அவங்க வந்து கேட்பாங்க. ரைட், நான் சொல்கிறத கேட்பாங்கன்னா என்ன சொல்கிறது, என்னால் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டேர்ம்ஸில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். ரைட், ஏதோ அவங்களுக்கு சர்வீஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கலாம். ரைட், அவங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து மென்டலி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஓகே, அவங்கள தான் நம்ம வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா அந்த டேர்ம்லேயே இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் பற்றி இந்த சேனல் அதிகமாக பேசுகிறேன். என்கிட்ட வந்து ஒரு ஆடிட்டர் வந்து வராரு. ஓகேப்பா, நீ வந்துட்டு இ-காமர்ஸ் பற்றி பேசிட்டு வர, எப்படியும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, எனக்கு வந்துட்டு ஒரு என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து உன்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு, வீடியோஸில் இந்த மாதிரி எனக்கு லீட்ஸ் வரும், நான் உனக்கு வந்து ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா டெஃபினெட்லி ஐ எம் ஜஸ்ட் கோனா கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நான் சும்மா வீடியோஸ் பண்ணிட்டுருக்குறேன், இது எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆகுது அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி டு டேக் தட் மனி. ரைட், ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம தான் பார்ப்போம், ஹவ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். எப்படி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் டைப்ஸ் இருப்பாங்க. ரைட்டா,
இப்போது நீஷ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் மதர் கௌரி சொல்லலாம். இல்லை வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று ஜென்ரலாக இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு இல்லாமல் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பற்றி அவங்க பேச போகிறதில்ல. ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்காது, பட் அவங்களுக்கு தோன்றதை பேசுவாங்க. அந்த சேனலுக்கு வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணணும், நிறைய ஐபால்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட் மேலே படணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ப்ராடக்ட் வந்து அதில் வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். பட் ஐபால்ஸ் பண்ணணும், இம்ப்ரெஷன்ஸ் வேணும் அப்படின்னா பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்துட்டு சேல்ஸுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நீஷ் பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட தான் போய் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு மெட்ராஸ் சமையல் உங்களுக்கு சேனல் எல்லாமே தெரியும். அவங்க வந்துட்டு இப்போ குக்கிங் சேனல். இப்போ நீங்கள் வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன குக்கிங் ப்ராடக்ட் ஒரு குக்கர்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த குக்கர் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. உங்களோட பிராண்ட் நேம் வந்துட்டு ஒரு ஏதோ XYZ குக்கர், ரைட்? அந்த XYZ குக்கரை மெட்ராஸ் சமையல்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், நீங்கள் இது ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுங்க. என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணால் இருக்கலாம், ரிவ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்பாக்சிங்காக இருக்கலாம், இல்லை கிவ்அவே மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுங்க, இதனால் எனக்கு வந்து சேல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நீஷ் பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட, ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கவங்க கிட்ட ஒரு குக்கிங் ப்ராடக்ட் எடுத்து போய் நம்ம கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லும் போது டெஃபினட்டாக நமக்கு வந்து சேல்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏன் சர்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நீஷ் பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஜென்ரல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போயிட்டு காசை கொடுத்துட்டு ஏமாறுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட யார் கொடுப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து அவங்க பிராண்டை வந்துட்டு நிறைய கண்ணுக்கு படணும், நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேரணும், கஸ்டமரே இல்லைனா கூட பரவாயில்ல, நிறைய பேர்த்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. அது வந்து அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேர்மில். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் போனால் ஃபஸ்ட்டே உங்களுக்கு குழம்பும். நம்ம வர மார்க்கெட்டிங் சேலஞ்செலாம் கூட நான் பிளான் பண்ணியிருக்கேன், அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ வில் டூ இட். இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீஷ் பேஸ்டாக போகிறது நல்லது. நீங்கள் குக்கிங் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா குக்கிங் சேனல். இப்போது யூடியூப் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்னு, ஃபேஸ்புக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் போயிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் மந்த்லி அவங்கள வந்து வியூ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ லைக்ஸ் வருது, என்கேஜ்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் காசு கொடுத்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லணும். ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆடிட்டர் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை ஐடிஆர் ஃபைலிங் வந்து கிளைண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான சேனல்ஸ் கிட்ட நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் டு கெட் லீட்ஸ். உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ இல்லையோ, லீட்ஸ் நிறையவே கிடைக்கும். லீட்ஸ் வச்சு நீங்கள் தான் வந்து கிளைண்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி இப்போது பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நல்லாவே ஒர்க் ஆகும், ஒரு சில ப்ராடக்ட் வந்து யூடியூப்பில் ஒர்க் ஆகும். இது ஆனால் நம்ம எது ஒர்க் ஆகும்னு முதல்ல சொல்லிட முடியாது. நீங்கள் ரெண்டுத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எதில் நல்லா உங்களோட கேம்பெயின் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை படி போகிறது நல்லது. எஸ்பெஷலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆனது வந்து இன்ஸ்டாகிராமில். யூடியூப்லேயும் ஒர்க் ஆகும். யூடியூப்பில் ஒரு செப்பரேட் ரிவ்யூ வீடியோ போடும்போது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தது என்னோடய கிளைண்ட்க்கு ஒர்க் ஆனது. யூடியூப்பில் நானுமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன் என்னோடய ஏஜென்சிக்கு. ஸோ அது என்னென்னு என்னால் எக்ஸாக்டாக காமிக்க முடியாது, பட் பண்ணிருக்கேன். இட்ஸ் வெரி 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 ப்ராஃபிட்டபிள். ஈவன் நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரிட்டனாக ஒரு 5 டேஸ்லேயே 20,000 எனக்கு கிடச்சிது. பட் நான் வந்து நீஷ் பேஸ்டாக போனேன், ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர் கிட்டே போகலை. ஓகே, இதை பற்றி நான் இன்னும் நிறைய கேஸ் ஸ்டடிலாம் பண்ணி சொல்கிறேன். பட் என்னால் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்க முடியல, நிறைய இஷ்யூஸ் வரும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான், 2 வே தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டேரக்ட் கம்யூனிகேஷன். இப்போது என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அண்ட் ஏஜென்சியோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். சம்டைம்ஸ் என்னோடய பர்சனல் நம்பரை அங்கங்கே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களோட சேனல் பயோலையோ, எஸ்பெஷலி பயோவில் வந்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க.
சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பரே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் தான் டீல் பேசிக்கணும். அவங்க எவ்வளோ அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை பொறுத்தும் அமௌண்ட் வந்து மாறும். ஒருத்தர் வந்து 50,000 கேட்பார், ஒருத்தர் 1,00,000 கேட்பார். பட் இப்போல்லாம் 6 ஃபிகர் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண முடியல. ஸோ இதை சொல்கிறதால அப்படியே 6 ஃபிகர்னு கேட்ட உடனே ட்ரை பண்ணாத விட்டுறாதீங்க. சின்ன சின்ன யூடியூபர்ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்மி ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரீலுக்கு 2,000 3,000 வாங்கிட்டுலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சின்ன சின்ன லெவலில் சேனல்ஸ் வச்சுட்ருக்கோங்க. ஸோ பெட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே நான் சொல்கிறத வச்சோ இல்லை வேறு யாராவது சொல்கிறத வச்சோ இல்லை நெட்டில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்றதால அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு எந்த ஒரு கோர் டெசிஷனுமே எடுக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. பட் பின்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணுறதை விட இட்ஸ் பெட்டர் டு ட்ரை அண்ட் ஃபெயில். ஈவன் ஃபெயில் ஆனால் கூட யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அ லெசன் ஃப்ரம் இட், ரைட்? ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சஸை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் மெத்தட் வந்துட்டு வயா ஏஜென்சி. ஸோ ஏஜென்சி வந்துட்டு எங்களை மாதிரி ஏஜென்சி, வி ஆர் ரன்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. வி ஹெல்ப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டு transform their business from offline to online, and also we help individual person to start their e-commerce business online. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறோம். பேக்கேஜஸ் இருக்குது, 5Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்குது ப்ரோ, நான் வந்து இதை அமேசானில் செல் பண்ணலான்னு பார்க்குறேன். இல்லை என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, இது ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணி நான் வந்து மானிட்டைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆட் ரன் பண்ணணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் எங்கள் ஏஜென்சி வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எஸ்பெஷலி when it comes to ஆன்லைன் பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதால நான் இதை சொல்ல. ஏன்னா நீங்கள் டேரெக்ட் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா மேபி அவங்க அதிகமாக சொல்லி நீங்கள் ஏமாறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் நல்ல கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் மேனேஜும் பண்ணிக்கலாம். ஏஜென்சி வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகும். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். டைரெக்டாகவும் கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறது நல்லது. ஓகே, அடுத்து வந்துட்டு கிரியேட்டிங் ஹை பர்ஃபார்மிங் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின்ஸ். எப்படி ஒரு ஹை பர்ஃபார்மிங் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. இதில் வந்துட்டு மேஜராக நமக்கு 2 டைப் இருக்குது. கேம்பெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் வீடியோ, இன்டெகிரேட்டட் வீடியோ. ஒரு யூடியூபரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னோடய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா செப்பரேட் வீடியோவா இல்லை இன்டெகிரேட்டட் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செப்பரேட் வீடியோனா அதிலே இருக்குது. செப்பரேட்டாக உங்கள் ப்ராடக்ட்டுன்னு ஒரு ரிவ்யூ மாதிரி க்ரியேட் பண்ணி போடுறது. இன்டெகிரேட்டட் வீடியோனா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு முதல்லே சொல்லுவாங்க. இது 2த்தில் இல்லை நடுவில் ஒரு சின்ன ஆட் மாதிரி கூட போடுவாங்க. இது 2த்தில் வந்துட்டு செப்பரேட் வீடியோ தான் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இன்டெகிரேட்டட் வீடியோ கொஞ்சம் கம்மி. பட் செப்பரேட் வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இட்ஸ் வெரி வெரி ஹை பட்ஜெட். ஹை பட்ஜெட்னால் இன்ஃப்ளூயன்சர் எவ்வளோ கேட்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 1000 ரூபாய்க்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் சின்ன சேனலாக இருப்பாங்க. 1 கோடிக்கு பண்ணுறவங்க கூட இருக்காங்க, பட் ரொம்ப பெரிய சேனலாக இருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதனால் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்? ஸோ இவ்வளோ தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் சம்மரியாக பார்த்துடலாமா? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர்னால் யாருன்னு பார்த்தோம். ஏதோ ஒரு ஆள், அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் இருக்குது, இல்லை ஒரு நாலேஜ் இருக்குது, அதை வச்சு ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு, இல்லை வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. 2 ஒன்று தானே? ஓகே, அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவரோட வேர்டுக்கு ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா அவர் தான் இன்ஃப்ளூயன்சர். அது வந்து குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. குட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, ட்ரை டு பி குட். அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா நத்திங் பட் வி ஆர் ஜஸ்ட் லிட்ரலி ரிலையிங் ஆன் தட் இன்ஃப்ளூயன்சர் டு மேக் சம் சேல்ஸ், டு மேக் சம் மணி, தட்ஸ் இட். அந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கே ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம போயிட்டு நான் தான் பிஸ்னஸ் ஓனரு, இந்த ப்ராடக்ட்டை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் வாங்க போகிறதில்ல. பட் அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபாலோவர்ஸுன்றதை விட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க, ரைட்? ஃப்ரெண்டு மாதிரி அவர் பழகுறாரு அப்படின்னா அவர் சொல்கிறத வந்துட்டு டெஃபினட்டாக அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டுனால தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பவர் அதிகம், ரைட்? ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தோம், எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மெயின் கோர் கண்டென்ட் வந்துட்டு நமக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் ட்ரஸ்ட்டு தான். ட்ரஸ்ட்டால் தான் ஒர்க் ஆகுது. டைப்ஸ் பார்த்தோம், நீஷ் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர்ஸு. அண்ட் உங்களோட ப்ராடக்டான ரைட் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயின் வேஸ் டு காண்டாக்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸில் வந்துட்டு டைரக்ட் கம்யூனிகேஷன் சொல்லியிருந்தேன் அண்ட் வய ஏஜென்சி. இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு எப்படி ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது, செப்பரேட் வீடியோனா என்ன, இன்டெகிரேட்டட் வீடியோனா என்ன, அண்ட் டைப் ஆஃப் கேம்பெயின்ஸில் வந்து ரிவ்யூஸு, அன்பாக்சிங்கு, கிவ் அவே இதெல்லாம் பார்த்தோம். ரைட். ஸோ இப்போ கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இஸ் வெரி குட், பட் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு மணி லாஸ் ஆகுறது ஹியூஜாக இருக்கலாம். மேபி ஒரு 1 lakh கொடுத்து ஒரு இம்ப்ரெஷன் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறீங்க, அவேர்னஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறீங்க, பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ்க்கு என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் வரணுமோ அதுதான் வரும். அதில் நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எதிர்பார்க்க முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் நீஷ் பேஸ்டாக போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நாளாக ப்ராஃபிட் பார்த்த பிறகு நீங்கள் ஜென்ரல் இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி நிறைய பீப்புளுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை ரீச் பண்ண பாருங்கள். ரைட். அது இவ்வளோ தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது மட்டும் எனக்கு பெருசு கிடையாது. இதை லேர்ன் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களோட ரிசர்ச்சை பண்ணிவிட்டு டேக் ஆக்ஷன் டுவார்ட்ஸ் யுவர் பிஸ்னஸ் அண்ட் கோல்ஸ். ரைட். That's my pleasure, and that is what exactly I want from your side. Okay, catch you on the flip side, guys. Take care.